என்ன பண்ண ஏறி வரைக்கும் போனவா நான் ஐயாயிரம் ரூபாய் செய்வேன் மாட்டேங்க அரக்கர் கூட்டத்துக்குலாம் குழுகுறி ஆட்டோ சுக்லாச்சாரியா நீ ரொம்ப முக்காத மூத்திர பேச்சு சாபத்தை கொடுக்கிறேன் நான் சாப்பிட்டு நான் உள்ள அது கிடையாது சோபத்தை எடுத்துறேன் அப்படியே என்ன பண்ற என்ன பண்ற என்ன எப்படி உங்களுக்கு தெரியாது கோபத்தை எடுத்துறேன் சுக்லாச்சாரியா என்னத்தியா என்ன பார்த்து கேவலமா பேசுறா என்ன பண்ற எப்போது நீ பார்த்து கேவலமா பேசுறீங்க ரெண்டு இடத்துல ஓடிக்கொண்டிருக்க கடவுளே வெகு நாட்கள் ஆகி எங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைத்திருக்கிறது. குழந்தை செல்வமே இல்லாமல் இருந்தோம். எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆகினால் இந்த குழந்தைக்கு தங்களுடைய நாவினால் பெயரை சூட்ட வேண்டும். குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தைக்கு குலகுரு மூலமாக பெயர் வைக்கும் என்று நான் கேட்கிறாய். நீக்க மகிழ்ச்சி இருந்தாலும் இதற்கு குழந்தை காட்ட மாட்டோம். ஜாதகத்தை பார்த்து கணித்து இருந்தாலும் இந்த குழந்தை அழகாக பிறந்திருக்கிறது. இந்த அசுர குலத்திலிருந்து பிறந்ததால் இந்த குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமா? இந்த முதல் அசுர குலரப்பா அது மட்டும் கிடையாது. இந்த குழந்தை ஜாதகத்தை கிடைக்கொண்டுள்ளதா குழந்தை ஆனால் உன்னுடைய குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை சுவாமி. இந்த குழந்தை பிறந்த நேரம் சரி கிடையாது. அது மட்டும் கிடையாது. இந்த குழந்தை தொடையை நாகத்தோடு மச்சம் இருக்கிறேன். மச்சத்தோடு பிறந்தால் நாக மச்சத்தோடு பிறந்தால் இந்த நாட்டிற்காகாது. உண்மைதான். இந்த குழந்தை இருந்தால் உன் வீட்டிற்காகாது, உன் நாட்டிற்காகாது, உன் குலத்திற்கே ஆகாது. இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் இந்த நாடே திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமே கிடையாது என்று வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கென்று ஒரு குழந்தை செல்வம் பிறந்திருக்கிறது என்று ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு இந்நாட்டை ஆளும் என்று மனக்கோட்டை கட்டி விட்டிருந்தேன். நாகத்தோடு பிறந்திருப்பான். துடையில் நாகம் இருப்பதா இந்த நாகதோஷம் இருந்த காரணத்தால் இந்த நாட்டிற்கு ஆகாது. உன் குலகுருனா அரைக்கிறீர்களா குலகுருவா வெளிக்குரிய சுற்றுலாத்தரியர் நான் இருக்கிறேன். இந்த குழந்தை உங்களுடைய நாட்டில் இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருந்தால் நாட்டு மக்களுக்கு ஆகாது, இந்த நாட்டுக்கு ஆகாது, உனக்கு ஆகாது. இந்த குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த குழந்தையை குழந்தையாக கொண்டு கருணையை தூக்கி ஆனந்தப்பட்டு மகிழ்ச்சியில் கிடைத்தேனே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. நாட்டிற்காகாது, ஏன் என் குலத்திற்காகாது. துடையில் நாகதோஷம் இருப்பதால் இந்த நாட்டு மக்களுக்கு ஆகாது என்று ஜாதகத்தை பார்த்து விடமாட்டேன். இந்த குழந்தை போனால் என்ன, வேறொரு
குழந்தை நான் பெற்றுக் கொள்வேன். இந்த குழந்தை இருந்தால் அல்லவா எனக்கு இந்நாட்டு மக்கள் தான் முக்கியம். ஆகினால் இந்த குழந்தை இப்பொழுதே வாங்கி கொண்டேன். கண்ணே, உரைத்த வார்த்தை பார்த்தாயா? நீண்ட காலம் கழித்து நமக்கு குழந்தை வாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆனந்தத்தில் இருந்தோம். துடையில் நாகதோஷம் இருப்பதால் இந்த நாட்டிற்கு ஆகாது, நாட்டு மன்னனுக்கு ஆகாது என்று என் உயிருக்கே ஆபத்து என்று உரைத்திருக்கிறார். ஆகினால் இந்த குழந்தை நமக்கு வேண்டாம். இந்த குழந்தையின் கரத்தாலே கொண்டு குவிக்கிறோம். இந்த குழந்தை சென்றால் நாம் வேறொரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த குழந்தை கொடுத்து விடு. கொடுக்க விடுவதில்லை.
வேண்டாம். கலை காதலன் 723 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணணும்.